தங்கும் விடுதியில் திமுக தொழிற்சங்க நிர்வாகிகளிடம் இருந்து 12.45 லட்சம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஈரோடு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 24 மணி நேரமும் தேர்தல் பறக்கும் படை குழுவினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் தாராபுரம் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் பழனிக்குமார் தலைமையில் உள்ள குழுவினருக்கு பொள்ளாச்சி சாலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் கட்டுக்கட்டாக பணம் வைத்திருப்பது பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இந்த புகார் அடிப்படையில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் பழனிக்குமார் தலைமையில் குழுவினர் தனியார் தங்கும் விடுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது தனியார் தங்கும் விடுதியில் சுமார் 12.45 லட்சம் இருப்பது தெரிய வந்தது. இந்நிலையில் அந்த பணம் திமுக தொழிற்சங்க நிர்வாகிகள் 9 பேரிடம் இருந்து 12.45 லட்சத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் தாராபுரம் கோட்டாட்சியருமான செந்தில் அரசனிடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். திமுக தொழிற்சங்க நிர்வாகிகளிடமிருந்து பெறப்பட்ட 12.45 லட்சம் பணத்தை தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் கருவூலத்தில் ஒப்படைத்தார். 12.45 லட்சம் பணம் நேற்று பறிமுதல் செய்யப்பட்டது. வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பணமா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.